நம்ம தல அஜித்குமார் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரொம்பவும் முக்கியமான நாளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றி அப்டேட் தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஜித்குமார் சார் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு விடாமுயற்சி படம் எப்படி இருக்க போது நாளைக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டை சொல்லிவிட்டு உங்களோட ரிவ்யூவும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோக்கு உங்களால் முடிஞ்சது 10 லைக்குக்கு மேலே கொடுங்க இந்த ஒரு வீடியோக்கு. அது போதும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு சாதனையாக இருக்குமோன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பேசிக்கிட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்த படத்தோட டைட்டிலை சொல்லி விடாமுயற்சின்னு இந்த டைட்டிலை சொல்லி மட்டும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த படம் எப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது, இதுக்கான கதை எப்படி இருக்கும், மக்கள் எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்களா, ஸோ பார்க்க மாட்டாங்களா, எல்லாம் ஒரு பயத்தோடு தான் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். இந்த விடாமுயற்சி படத்தோட ஃப்ளாஷ்பேக் பற்றி பார்ப்போம். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவம் டேரக்டர் அவங்க பார்த்தா எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, கதை இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை நம்ம அஜித் சார் சொல்லிட்டாராம். ஸோ அதனால் அந்த டேரக்டர் போய் அதுக்கப்புறம் எப்போ தாண்டா இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு மக்கள் எல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்போ சோஷியல் மீடியாவில் வந்து விடாமுயற்சி அப்டேட் இல்லையேன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா கேட்டு இருந்தாங்க. அதில் நானும் ஒரு ஆள். அதுக்கப்புறம் நான் ஒரு வழியாக இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி அவங்களோட டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் சாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதையும் பிடிச்சி டைரக்டும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது என்ன பிரச்சனை, நம்ம லைக்கா இந்த விடாமுயற்சி படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி லைக்கா கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட சரியான மணி இல்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி வச்சுருந்தா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன, பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலில் பொங்கலை கொண்டாடலாம், படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலான்னு பல பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் நானும் ஒரு ஆள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு ஸோ இதோட ஐபியே குறைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் போன 2024 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ரெடி ஆகிடுச்சு. சரி, பொங்கலுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகணும் பல பேர் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல கலவரங்கள் நடந்தது. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன, சரி பொங்கலுக்கு படத்தை தான் ரிலீஸ் பண்ணல, சரி அந்த டெய்லரையாச்சும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தாக்கா அந்த டெய்லரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண மாட்டேன் ப்ரொடக்ஷன் கம்பெனியே ஒரு லெட்டரை பார்த்தீங்கன்னா எழுதி போட்டுட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வருத்தமாக இருந்தது. அந்த ஒரு படத்தை பொறுத்தவரைக்கும் விடாமுயற்சி படத்தை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு லக்குனா ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே சரி. ஸோ இந்த 2 பாட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அதான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 பாட்டு மட்டும்தான் இந்த விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு அஃபிஷியல் டெய்லரும் ரிலீஸ் பண்ணலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டெய்லரை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் படத்தோட கான்செப்ட் என்னன்னு முழுசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த 2 பாட்டில் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன, பொங்கலுக்கு இந்த டெய்லர் ரிலீஸ் ஆகல. ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த கார் ரேஸில் H24 அந்த ஒரு கார் ரேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித்குமார் டீம் பார்த்தீங்கன்னா 3வது ப்ளேஸ் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கோவமாக இருந்தவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு வைப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹைப்பாக கொண்டாடி இருந்தாங்க. நம்ம மக்கள் சோஷியல் மீடியாவில் தாறுமாறாக பின்னிக்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு செலிப்ரேஷனுக்காகவே. ஆனாலும் மக்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இந்த விடாமுயற்சி படத்தோட டீசர் தான் ரிலீஸ் ஆகலை, சரி நம்ம தலை பண்ண சாதனையே போதுன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு வந்தாங்க சோஷியல் மீடியாவில். ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஒரு படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணுற ஆடியன்ஸை விட ஸோ இதை டைரக்ட் பண்ண எடுத்து முடித்த இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸோ டேரக்டர் இவங்க எல்லாருக்கும் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்னு அவங்களுக்கும் கொஞ்சம் இதுவரை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்னு காத்துக்கிட்டு தான் இருந்திருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாரெல்லாம் நாளைக்கு படத்துக்கு போவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு உங்களோட ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு தரப்போத நம்ம அஜித்குமார் சாருக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. வேறு லெவலில் இப்போ இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா சும்மா இருந்த மக்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷத்தில் இருந்தாங்க நம்ம அஜித் சார் கொடுத்ததில். நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு வராங்க. அதாவது என்னென்னா ஃபைட் சீனாக ரிலீஸ் ஆகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, அன்அஃபிஷியலாக சொன்னதை நம்ம வந்து அஃபிஷியலாக வீடியோ எடுத்து போட்டுடலாமே பல பேர் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் விடாமுயற்சி படத்தோட பார்த்தீங்கன்னா மூவியில் பாதி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுச்சுன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஏன்னா 600 கோடி 500 கோடி இந்த ஒரு படத்துக்கு பட்ஜெட் கொடுத்து எடுத்து எப்படி லீக் பண்ணுவாங்க? ஸோ நம்புற கதையாக இருக்குதா? எனக்கே நம்ப முடியல. ஆனால் நம்பி தான் ஆகணும். இந்த படத்தோட லீக் பார்த்தீங்கன்னா எதுவுமே
ஆகலை. ஸோ நாளைக்கு தான் முழுசாக தெரியும் இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது தெரியல. ஆனால் 40 கோடிக்கு மேலே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் முதல் நாள் வசூல். அதாவது பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்கே 40 கோடிக்கு மேலே வந்துச்சு முதல் நாள் வசூலுன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. ஸோ 800 தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ஓட போகிறதா சொல்லிடுறாங்க உலகம் எங்கேயுமே. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தோட டைரக்டர் மகிழ் திருமேனி இவங்க. ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் சார். இந்த படத்தில் எப்படியும் ஒரு பிஜிஎம் தரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டிஷனில் சந்திக்கலாம். பாய் பாய்.